நாளைக்கு அண்டவெளியில ஒரே நேர்கோட்டுல வரப்போகுது. அந்த நேரத்தில் கெட்டது ஜெயிச்சா மிகப்பெரிய கெட்டதும், நல்லது ஜெயிச்சா மிகப்பெரிய நல்லது நடக்கும்னு இந்த அதிசய நாளை பத்தி முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அப்பா, கெட்டதுன்னா என்னப்பா நடக்கும்? கெட்டதுன்னா நல்லவங்களுக்கு தான் அது கெட்டது. என்ன மாதிரி துர்செயல்கள் செய்யற தாந்திரிகர்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்ல விஷயம்தான். என்ன புரியலையா? இதோ இருக்காளே தெய்வாதீன குழந்தை கௌரி. இவள இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நேர்கோட்டுல சந்திக்கிற நேரத்துல நரபலி கொடுத்தா எனக்கு சாகா வரம் கிடைக்கும். அதோட என்ன அழிக்க நினைக்கிற சத்துருக்களையும் அழிக்கிற சக்தி எனக்கு கை கூடிடும். வைத்தியத்துல இருக்கிற நல்ல ஆன்மாக்களோட உயிர் நாடி அடங்கிடும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம குடில இருக்கிற இந்த நல்ல ஆத்மா மாதிரி நிறைய பேரோட உயிர் காலம் முடியும்னு சொல்றேன். அப்போ அந்த அக்கா பிழைக்க மாட்டாங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. அவ உயிர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அபிலாஷாங்கிற நட்சத்திரத்தோட பலனா நல்லது நடந்தா அந்த பொண்ணு கண்டிப்பா பிழைக்கும். அந்த மூணாவது நட்சத்திரத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. முதல் 2 நட்சத்திரத்துல எதனோட வலிமையும் பலனும் அதிகரிக்குதோ அதுக்கு துணையா இந்த 3வது நட்சத்திரம் நிற்கும். அது வரைக்கும் இது மத்தியமாவே இருக்கும். ஆக இந்த பொண்ணோட முடிவு என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். பெரிய உயிர் போராட்டத்துக்கு அப்புறமும் இந்த அக்கா பிழைக்குமோ பிழைக்காதோன்னு சொல்றீங்களேப்பா. அபிலாஷான இந்த நட்சத்திரத்து மூலமா நல்லது நடந்து அந்த அக்கா பிழைப்பாங்கப்பா. ஆக காலனுக்கு இது பொற்காலம். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சாமி. அது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியும். கௌரிய நரபலி கொடுக்கிறப்போ அதை தடுக்க துர்கா இங்க வந்துடுவாளோன்னு தானே கேட்க நினைக்கிற? ஆமா சாமி. நீ இவ்வளவு தூக்கும் போதே அதை உணர்த்துற மாதிரி துர்காவோட கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வந்திருக்கும். அதனால அவ கண்டிப்பா இங்க வருவா. அப்படி அவ வந்தா அவளை பத்தின மர்மம் விலகி அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அவ யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் என் எதிரில வந்தா என் அக்னி ஸ்தம்பன வரத்தாலையும் சத்ருக்களை அழிக்கிற மகா சக்தியாலையும் நான் அவளை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி கௌரியோட நரபலி நடந்து முடிச்சிருக்கணும். கூட 12 வருஷ காலம் செய்வினை பிடியிலிருந்து தன் சக்தியை இழந்திருந்த என் மகள் கனகதுர்கா அதி அற்புதமான ஆற்றல் நிறைந்த நன்னாளான இன்று திரும்பவும் அவ அதீதமான சக்தியை பெற போறா. விஸ்வரூபமா புது அவதாரம் எடுக்க போறா. இந்த நல்ல நாள்ல ஒரு வேட்டை சம்பவத்தோடு ஒரு கொடியவனை சம்ஹாரம் செஞ்சு திரும்பவும் தன்னை அவதானிச்சுக்க போறா. எனக்கு சேவகம் செஞ்ச மாதிரி புறாக்குடன் உடுக்கை அடிச்சு என் மகள் கனகதுர்காவின் வழியில் அவளை பின்தொடர்ந்து போகணும். இது என் உத்தரவு.
சாமி, என்ன ஓலைச்சுவடி படிச்சு அதிர்ச்சி ஆயிட்டீங்க? அப்படி அதுல என்ன போட்டிருக்கு? இந்த ஓலைச்சுவடியில் என்ன சாமி போட்டிருக்குன்னு கேட்டோம். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்படி என்ன சாமி போட்டிருக்கு அதில்? சாமி, ஓலைச்சுவடியில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டோம். எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்து வானத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி வானத்தில் என்ன சாமி தெரியுது? சாமி கை காட்டுற திசையில நமக்கு ஒன்றும் தெரியலையே. சாமி என்ன சொல்ல வராருன்னு உனக்கு புரியுதா? இருளி, நரபலி கொடுக்கறதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. அதோ அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டுல வந்து நிக்குது பாரு. இருளி, உடனே இந்த கௌரிய நரபலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய். நான் உச்ச மந்திரமான நரபலி மந்திரத்தை சொல்லி என் தாய் காளிக்கு பூஜையை ஆரம்பிக்கிறேன். உத்தரவு குருவே. ஏன் இருளி, கௌரி மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சிட மாட்டாள? ராத்திரி பொழுதுங்கிறது என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தான் எனக்கு இருளின்னே பேரு வந்துச்சு. என்னால மயக்கமான இவ இந்த ராத்திரி பொழுதெல்லாம் கண்டிப்பா கண் முழிக்கவே மாட்டா. தூக்கத்திலேயே உயிர் போறது தெரியாம கௌரி தான் உயிரை விட போறா. அது நிச்சயம். மாக்காளி, திரிசூலி, கால புஷ்பினி, பைரவி, ருத்ரகாளி, காத்யாயினி, மாதங்கி, காளி, நீலி, சூலி, திரிசூலி, சிவாய நமவோ. அகோர வீரபத்ர காளி. இருளி, சாமி. இந்தா
இவள பலிபீடத்துக்கு தூக்கிட்டு போங்க. சரிங்க சாமி. விரித்த சடையும் 3 கண்களும் இருண்ட மேனியும் 1000 கைகளும் உன் திரிசூலமும் நீ ஏறிய வேதாளமும் குந்தமும் பாசமும் பாசபந்தமும் காப்பு கங்கணமும் கக்கவாளும் வள்ளயமும் தக்கை உடுக்கை வீர தண்டாயுதமும் கையில் பிடித்து பூத படை சூழ என் தாயை வா வா. பூத பிரேத பிசாசுகளையும் சர்வ கிரகங்களையும் கட்டு கட்டு துரு துரு இருக்கு இருக்கு முட்டு முட்டு இடி தாக்கு தாக்கு மோது ஐயும் கிளியும் சவ்வும் சண்ட பிரசண்டி ஜாடும் ஜாடும் அகோர மாங்காளி என்னுடைய சத்திராதி. ஓம் பத்ரகாளி, ஓம் பிடாரி, நமச்சிவாய, பாதத்தானை, ஓடிவா. ஐயும் கிளியும் சவ்வும் அகோர வீர மாங்காளியே வா. உனக்கான நரபலி ஸ்வாஹா. சாமி கை காட்டுற திசையில 3 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டுல தெரியுது. அதையே பார்க்க சொல்றீங்க? என் கூட வாங்க. இங்க ஒரு கெட்ட சக்தி தலை தூக்க போகுது. நாம அதை அனுமதிக்க கூடாது. என்ன சாமி சொல்றீங்க? ஓலைச்சுவடியே படிச்சீங்க, அந்த நட்சத்திரங்களை காட்டுனீங்க, இப்படி ஒரு கெட்ட சக்தி தலை தூக்க போகுதுன்னு சொல்றீங்க. வானத்துல தெரியுற 3 நட்சத்திரத்துக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சாமி? இருக்கு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. இந்த பேளப்பெட்டியை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்குள்ள ஒரு சூலாயுதம் இருக்கும். அது கனகதுர்காவோடது. அதை எடுத்து பூஜையில வைங்க. தாமதிக்க வேண்டாம், சீக்கிரமா செய்யுங்க. இந்த சூலாயுதத்தை நிலைநிறுத்துங்க. நம்ம ஊர்ல கிராம தேவதை கோவில்ல இருக்கிற மாதிரி கூம்பு வடிவ கருங்கல்ல ஒன்று எடுத்துட்டு வந்து சூளம் பக்கத்துல நட்டு வைங்க. நாம அதுக்கு தீபாதாரணை காட்டி அபிஷேகம் பண்ணணும். அதுவும் உடனே செய்யணும். சீக்கிரம் ஆகட்டும். சரிங்க சாமி. போங்க போங்க. சூளத்தை கல்லுக்கு முன்னாடி வைங்கோ. சரிங்க சாமி, நாங்க உடனே அபிஷேகத்தை செய்ய செய்யுங்க. நான் ஓலைச்சுவடியில் படிச்சதை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த நாள் சாதாரண நாள் இல்ல. இங்க நடந்த சம்பவத்துக்கும் என்னைக்கோ ஒரு சித்தரால எழுதி கருவறையில வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடி பறந்து வந்து நம்ம பக்கத்துல விழுந்ததுக்கும் வானத்துல 3 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டுல தோன்றினதுக்கும் இது அத்தனைக்கும் மூலமா திருவிழா அன்னைக்கு ஒரு பாலகியால இந்த பேளப்பட்டி எல்லக்காளி கோயிலுக்கு வந்ததுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு.
ஆகாயத்தில் அபிலாச நட்சத்திரமும் அசமிஞ்சிகா துரு நட்சத்திரமும் லூப்டமுல்லியா மத்தியம நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற 12,000 வருஷத்தின் அதிசய நாள் தான் இந்த நாள். இன்னைக்கு கெட்டதும் நல்லதும் சரியான பலத்தில் மோதும். 12 வருஷ காலமாக பேராசை கொண்ட ஒரு சதிகார கூட்டத்தால யமன் பேர் கொண்ட ஒருவனை வைத்து செய்த தாந்திரிகத்தால கனகதுர்கா சன்னதி பில்லிக்கு ஆளாகி தல விருட்சம் பட்டு போனது. பின் 12 வருஷ காலம் முடிந்த பின் அந்த விருட்ச வேர் வந்து காட்டி கொடுத்திருக்க அந்த பில்லியை எடுக்க கனகதுர்காவே களமிறங்குவாள். தெய்வாதீன பிறவியாக பிறந்து அகாலமாக உயிர் போக இருந்த பாலகி மேல் ஆதிதுர்கா இறங்கி அத்தனையும் நடத்தி காட்டுவாள். அதுகாரும் வானில் நடக்கும் அதிசய கணங்களில் கனகதுர்கை அவதாரம் எடுக்க அந்த யமன் பேர் கொண்ட துர்சக்தி தன் சக்தியை கூட்டிக் கொள்ள நினைக்க அப்போது நல்லதும் கெட்டதும் சரிசமமாய் போராடும் வேளையில் இவை அனைத்தையும் ஒரு ஓலை வழியாக அர்ச்சகன் தெரிந்து எல்லைக்காளி சன்னதி வந்த பேழை திறந்து கனகதுர்காவின் சூலம் எடுத்து அதற்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய அனைத்தும் நொடிப்பொழுதில் தாமதமின்றி நடக்கும். நல்லது, ஜெயம் பெற. நல்லது சாமி, நாங்கள் உடனே அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆ இந்த வாழ தந்தவளே இங்க வரப்போறா. அவ வர்றதுக்கு முன்னாடி இந்த நரபலி சடங்கு முடிஞ்சாகணும். உத்தரவு குருவே. நான் காளிக்கு ஆராதனை செஞ்சு பூஜை பண்றேன். ஓ